எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்ருக்கிற ஒரு விஷயந்தான். மட்டை அரிசி எப்படி பர்ஃபெக்டாக வேக வச்செடுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச நான் ரெகுலராக செய்கிற 3 மெத்தடும் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு டிப்பும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. டீட்டெயில்டாக இருக்கிற ஒரு வீடியோ இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகும். மறுபடியும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறது ஓப்பன் வெசலில் எப்படி அரிசி வேக வைக்கலாம் அப்படின்ட்டு. குக்கரில் எதுவும் வைக்காமல் இதை ஓப்பனாக இருக்கிற இந்த பாத்திரத்துக்குள்ளே அரிசி போட்டு எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டை அரிசி, இது பச்சை அரிசி கிடையாது, புழுங்கல் அரிசி தான். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியாதவங்களுக்கு இது வேக வைக்கிறது கரெக்டாக தெரியாமல் போகுது. இது மினிமம் 1 மணி நேரத்துலேருந்து சில டைம் 3 மணி நேரம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. நிறைய பிராண்டில் அவைலபிளாக இருக்குது, நிறைய வெரைட்டியாக இருக்குது. நான் இங்கே வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த அரிசி தான். வடி மட்டா அப்படின்னு சொல்லுவேன். மார்க்கெட்டில் வடி மட்டான்னு சொல்லிட்டா இந்த மாதிரி லாங் கிரெயினாக இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கிற ஒரு அரிசி தான். அது இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அரிசி தான். இதுதான் ரெகுலராக வாங்குறது. இப்போ இது நீங்கள் ஊற வச்சு எடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் டைம் கம்மியாகும். எப்போவுமே நம்ம வேறு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஓடி போய் அரிசி கழுகி போடும்போதும் எப்போவுமே ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவேன். அதனால நான் இப்போ ஊற வைக்காமல் உடனே கழுகி போட்டு செய்கிற ஒரு மெத்தடில் தான் காமிக்கிறேன். ஊற வைக்கிற மாதிரியாக இருந்தால் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் டு 4 மணி நேரம் வரைக்கெல்லாம் ஊற வச்சுக்கலாம். கட்டி அரைக்கிற அரிசி தான் ஒன்றும் ஆகாது. இது நல்லா கழுகிக்கோங்க. ஒரு 3-4 டைம் நல்லா கை வச்சு அமர்த்தி கழுகிக்கோங்க. பழைய காலத்துலலாம் நமக்கு அவைலபிளாக இருந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிற ஆர்கானிக்காக இருக்கிற அரிசி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்துட்டுருக்கு. மட்டை அரிசியில் நிறைய கலர்லாம் சேர்த்து வருது. அதனால் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சது நல்ல டார்க் கலரில் ரெட் கலரில் தெரிகிற அரிசி வாங்காமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். அது சில பேர், எல்லோரும் சொல்லலை, சில பேர் நம்ம ரேஷன் அரிசி எல்லாம் பாலிஷ் பண்ணி அதில் கலர் சேர்த்து விற்றுட்டு இருக்குது. அந்த மாதிரி நிறைய நியூஸில் பார்த்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கும்போது டார்க் கலராக இருக்கிறது வாங்காதீங்க. அதே மாதிரி நம்ம இப்போ கழுகும்போது டார்க் ரெட் கலரில் இருக்கிறது கழுகும்போது கையில் லைட்டு அந்த ஆயில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் கலர் சேர்த்து வர்ற அரிசி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. நான் இப்போ காமிச்ச அரிசி உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வடி மட்டை அப்படின்னு வடின்னு சொல்கிறது பிராண்ட் நேம் கிடையாது. இந்த அரிசியோட பேர் தான் வடி அப்படின்னு வடினா உச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறேன். இது நிறைய பிராண்டில் அவைலபிளாக இருக்குது. கழுகினதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கழுகினதுக்கப்புறம் நம்ம சூடாக இருக்கிற தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். தண்ணி கொதிக்கணுன்ட்டு இல்லை, சூடான போதும். சூடானதுக்கப்புறம் நம்ம கழுகின அரிசி அதுக்குள்ளே போட்டு கையில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு டைம் கொதிக்க விட்டுக்கோங்க. நான் இப்போ கேஸில் தான் அரிசி வேக வைக்கிறேன். விறகடுப்புலாம் வேக வைக்கும்போது மட்டை அரிசி வேக வைக்கிறதுக்கு எந்த கஷ்டம் இருக்காது. ஆனால் விறகு தானே. இப்போ நம்ம கேஸ்லலாம் வைக்கும்போது 2 மணி நேரம் எல்லாம் கேஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நல்லா செலவாகும் கேஸு. அதுக்கான ஒரு டிப்பு நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். நான் வீட்டில் ரெகுலராக செய்கிற இந்த மெத்தடில் தான் மோஸ்ட்லி. இது ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. தீ ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு மூடி வச்சுட்டு இதே மாதிரி மூடி வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி மறுபடியும் பாருங்கள். ஒரு 30 நிமிஷத்துலேருந்து நீங்கள் 1 மணி நேரம் வரைக்கெல்லாம் அப்படி வச்சாலும் ஒன்றும் ஆகாது. டைம் கம்மி பண்ணுறதுக்கு நான் ஸ்பீடில் சொல்லும்போது என்னென்னமோ வாயில் வருது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி 30 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் நான் தீ ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் முன்னாடி செஞ்ச மாதிரி இன்னொரு டைம் கொதிக்க விட்டுக்கலாம். 1 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதே டைட்டாக இருக்கிற மூடி வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி முன்னாடி செஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம் செய்யும்போது அரிசி நல்லா வெந்து கிடைக்கும்.
ஆனால் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் டைம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. காலையில் வந்து அரிசி போட்டு ஆஃப் பண்ணி மாற்றி வச்ச போதும், இடையில இதே மாதிரி கொதிக்க வச்சு மறுபடியும் மாற்றி வச்ச போதும். இதுக்கிடையில் நமக்கு வீட்டில் இருக்கிற மிச்ச வேலையெல்லாம் முடிக்கவும் முடியும். கேஸும் ரொம்ப செலவாகாது. இது வந்து நீங்கள் அடுப்பில் தான் விறகடுப்பில் வேக வைக்கும்போது இந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை. தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு அந்த சூடுலேயே அது நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி 2-3 டைம் இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வச்சு நல்லா வெந்திருக்கு. கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. நீங்கள் எப்படி கஞ்சி வடிகட்டி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இதுவும் வடிகட்டி எடுத்து சூடாக இருக்கிற சைட் டிஷ் கூடி சாப்பிட்டுக்கலாம். அடுத்த மெத்தடில் நம்ம இதை வேக வைக்கிறது தெர்மல் குக்கரில் தான். தெர்மல் குக்கர் வாங்கும்போது அது கூடி அதுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிற ஒரு சின்ன பாத்திரம் கிடைக்கும். அப்போ வந்துட்டு அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு தண்ணி சூடானதுக்கப்புறம் அரிசி போட்டு இதே மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே டைட்டாக மூடுற ஒரு மூடி வச்சு இதே மாதிரி மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் தெர்மல் குக்கரில் இதே மாதிரி இறக்கி வச்சுக்கோங்க. அதோட மூடி வச்சுட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. மட்டை அரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கிறதுனால இது வந்து நான் செய்கிற டைமில் நைட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன். காலையில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வேக வச்சு எடுப்பாங்க. இப்போ நான் அது அதே மாதிரி தான் செஞ்சுருக்கு. நைட்டு தான் அது வந்துட்டு தெர்மல் குக்கருக்குள்ளே இறக்கி வச்சுருந்தேன். இது இப்போ ஆல்மோஸ்ட் 9 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வச்சுட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். கலம் இப்போவுமே சூடாக தான் இருக்குது. பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் நல்லா வெந்திருக்கு. தண்ணி தான் நல்லா வற்றிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா வெந்த சாதமாக இருந்தாலும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு டைம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லை இருந்தால் தண்ணி இந்த சாதத்தில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் தெர்மல் குக்கர்லேருந்து எடுக்கும்போது ஒரு டைம் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தெர்மல் குக்கர் இருந்தால் இதுதான் ஈஸியாக இருக்கிற மெத்தடு. சீக்கிரம் வேலையும் முடிச்சிக்கலாம், கேஸும் சேவ் பண்ணிடலாம். இப்படி வேக வைக்கிற டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்பு நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சாதம் வேக வைக்கிற டைமில் மோஸ்ட்லி எல்லா நாளைக்குமே கொஞ்சம் சாதம் மிச்சம் வரும். ஈவினிங் வந்து வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடும்போது சாதம் சாப்பிட்றதுக்கு கம்மியாக இருக்கும் எல்லோரும். அப்போ வந்து சாதம் மிச்சம் வர்ற டைமில் இந்த மிச்சம் இருக்கிற சாதம் வீட்டில் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, பொண்ணுங்க, அம்மா அப்படி தான் சாப்பிடுவேன். இல்லை இருந்தால் அது வந்துட்டு தனியாக வேக வச்சு எடுத்தால் கூடி அந்த பழைய டேஸ்ட்டும் இருக்காது. இது புதுசாக இப்போ வச்ச சாதம் மாதிரியே மாற்றுறதுக்கான ஒரு டிப்பு தான். கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி இதே மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்படி செய்யும்போது இந்த சாதம் வந்து நல்ல சாதமாக இருக்கணும். கெட்டு போனது, ஸ்மெல்லு வந்தது, ரொம்ப வெந்து போன சாதம் இந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த மாதிரி பழைய சாதம் வந்துட்டு நம்ம அரிசி போடுறதுக்காக சூடு பண்ணுறதுக்கு வச்ச தண்ணிக்குள்ளே முதல்ல போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அரிசி போடலை. முதல்ல இந்த பழைய சாதம் தான் நல்லா கழுகி இந்த தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கு. பாருங்கள், நான் அரிசி கழுகி போடலை. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக அரிசி போடுற மாதிரி இது கூடவே அரிசியும் கழுகி போட்டுக்கோங்க. சாதம் போட்டதுக்கப்புறம் கொதிக்கிறதுக்கு ஒன்றும் வெயிட் பண்ண வேண்டாம். அந்த போட்ட சாதம் கூடயே அரிசியும் கழுகி ஒன்றா போட்டுக்கோங்க. தீ வந்து ஃபுல் ஃப்ளேமில் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம சாதமும் மட்டை அரிசியும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ இது ஒன்றா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யறதுக்கு மட்டை அரிசி தான் செய்ய முடியும். அந்த பொன்னி அரிசி அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி செய்யாதீங்க. நான் செஞ்சு பார்க்கல, அது கரெக்டாக வர்றதுக்கு சான்ஸு கம்மியாக இருக்குது. ஆனால் அது சீக்கிரம் வேகிற அரிசி தான், அதனால. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இப்போ வந்து உங்களுக்கு இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போட்ட அரிசியும் சாதமும் தனித்தனி கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் மஞ்சள் கலராகவும் தெரியுது. இந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் சாதம்தான், அந்த சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம போட்ட அரிசியுமா இருக்குது. இப்படி வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இது ரெண்டுமே கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எது பழைய சாதம் எது இப்போ போட்ட அரிசின்னு தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி பழைய சாதம் புது சாதம் ஒன்றா சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கும். நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது சுத்தமாக தெரியாது இதுக்குள்ளே பழைய சாதம் சேர்த்துருக்கு அப்படின்ட்டு.
இது வந்து மட்டை அரிசி ரெகுலராக வேக வைக்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்பு தான். மலையாளம் சேனலில் ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 4 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், நான் அப்லோட் பண்ணி இருந்தேன் இந்த ஒரு டிப்பு. இப்போ நம்ம சேனல் பார்க்குற நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது, அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சாதம் வந்துட்டு பாதிக்கு மேலே வெந்திருக்கு. இப்போவே ஆல்மோஸ்ட் தெரியல, இருந்தாலும் நல்லா பார்த்தா கொஞ்சம் பெரிய சாதம் அதுக்குள்ளே தெரியுது. இப்படி நீங்கள் எடுக்கும்போது கவனமாக பார்க்க வேண்டியது, நம்ம ஆட் பண்ணுற பழைய சாதம் வந்துட்டு ரொம்ப வெந்து போன சாதமாகவும் இருக்கக்கூடாது, கெட்டு போன ஸ்மெல்லு வர்ற பழைய சாதம் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சாதம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில் ஒரு டைம் கழுகி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பார்த்து பண்ணிக்கோங்க. இது இப்போ நல்லா வெந்திருக்கு, சாதாரண சாதம் மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம செய்ய போகிறது குக்கரில் தான் சாதம் வேக வைக்கிறது. குக்கரில் ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் 1 கப் அளவுக்கு தான் அரிசி போடுறேன். 3 கப் அளவுக்கு தண்ணி குக்கரில் வச்சு 1 கப் அளவுக்கு அரிசி கழுகி அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அரிசி போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்கிறது, போட்ட உடனே அரிசி போய் பாத்திரத்துக்கு அடியில் ஒட்டி நிற்கும். அது வந்து எடுத்து விடுறதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். வெயிட்டு போட்டுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் இது கொதிக்க விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. நாலு விசில் வந்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் அப்படி இருக்கட்டும், உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த ஏர் வந்து ஃபுல்லாக போகணும். ஃபுல்லாக ஏர் போனதுக்கப்புறம் நம்ம இது ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இது வெந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இது வேகலை அப்படின்னு தோணிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு டைம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு விசில் கூடி வச்சு பார்த்துக்கோங்க. குக்கரில் வேக வைக்கும்போது எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அதே தண்ணி அப்படி வடிகட்டி எடுக்காதீங்க. கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குக்கரில் வைக்கிற சாதம் அதே தண்ணியில் வடிகட்டி எடுத்துருச்சுன்னா அந்த சாதம் வந்து சாப்பிடும்போது ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி மறுபடியும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை தீ ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். வேறு கலத்தில் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் குக்கிங் மெத்தட்ஸும் டிப்ஸும் நான் ரெகுலராக செய்கிற மெத்தட்ஸ் எல்லாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.